டியர் விஜய் டிவி வர வர ப்ரோக்ராம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. செலெக்ஷன் ப்ராசஸே வந்துட்டு ரொம்ப முக்கியம் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு யூடியூப் பார்த்துருந்தேன். வேறு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு இல்லை யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்குமோன்னு தோணுது. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குனா நல்லது. இல்லை நான் இது இன்னமும் ஒரு 30 நாள் சொல்லணும்னு நினைக்கிறப்போ உள்ளுக்குள்ளே உதறல் எடுக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம உள்ளே போய் கண்டென்ட்ஸ் வந்து யார் யார் வந்திருக்காங்கன்றது வந்து பார்க்கலாம். முதல்ல வர கண்டஸ்டண்ட் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபெரோஸ் கான். ஃபெரோஸ் கானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜென்சி கிட்டாக இருந்தாலும் தன்னை 90s கிட்டுன்ட்டு சொல்கிறதுக்கு விரும்புகிறாரு. ஒரு பிஸ்னஸ் அட்வைசராக இருக்கிறதாகவும் டீச்சிங் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் அவர் விரும்புகிறதாகவும் அவர் தன்னைத்தானே வந்து சொல்லிடுறாரு. தனக்கு டேலண்ட்டும் ஸ்கில்லும் இருக்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டேலண்ட்டு என்ன டேலண்ட் அப்படின்னு கேட்குறப்போ வந்து ஜூரிஸ்கிட்ட அவர் சொல்கிற பதில் வந்து மேக்கிங் மணி இஸ் மை டேலண்ட்டுன்றாரு. மேக்கிங் மணி இஸ் இவர் டேலண்ட்னா இவர் எதுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காருன்னு நமக்கு வந்து புரியலை. இவர் நல்லவனா கெட்டவனான்னு கேட்குறப்போ வந்து அவருக்கே வந்து புரியலை. ஸோ இந்த நேரத்தில் ராஜு ஒரு கொஷின் கேட்குறப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான்னு கேட்குறதுக்கு இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் வந்து எலான் மஸ்க்கு தான் என்னை விட சிறந்த ஆள், மற்றவங்களாம் வந்து தாழ்ந்த ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டெரக்ட் மீனிங்கில் பேசுகிற மாதிரி புரியுது. ஸோ இந்த நேரத்தில் ஆரி வந்து அவரை வந்து யூ லுக் லைக் ஏ ஃபேக்கு அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறப்போ ஓவியா ஒரு கேள்வி கேட்குறாங்க, டு யூ ஹேவ் ஏ கேர்ள் ஃப்ரெண்ட்னு கேட்குறப்போ அதுக்கு ஆமான்னு பதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கு பலூன் கீழே விடாமல் மேலே தட்டிக்கிட்டு பேண்ட் ஷர்ட் வந்து போடுறது, இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறாரு. இருந்தாலும் ஜூரிஸ் வந்து இவரை வந்து ஹோல்டில் வச்சிடுறாங்க. இன்றைக்கி செகண்ட் கண்டஸ்டண்ட்டாக வர்றது வந்து காமாட்சி உமா மகேஷ். இப்போ ரீசெண்டாக வந்து இவங்களை வந்து ஹோல்டில் வச்சுருக்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து இவங்க வந்து தைரியமாக வந்து விஜய் டிவிக்கு அகெயின்ஸ்டாக வந்து பிரியா வர்ஷினியோட ஜாயின் பண்ணி பேட்டிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை ஒரு சிங்கிள் மதராகவும் கேப் டிரைவராக இருக்கிறதாகவும் காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரியும் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் இந்த வேலையை செய்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இதற்கு முன்னால் ஃபோட்டோகிராஃபராக இருந்த மாதிரியும் ஹஸ்பண்ட் இல்லைன்ற மாதிரியும் செல்ஃப் ரெஸ்பெக்டை ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரியும் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து பிக் பாஸ் வாய்ப்பு எதுக்கு அப்படின்னு ஆரி கேட்குறப்ப எனக்கு பேச பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ ஆரி தெளிவான ஒரு பிட்டை போடுறாரு. உங்களுக்கு வேணால் நான் பேச்சாளர் வாய்ப்பு வாங்கித்தரேன், நீங்கள் வெளியே போயிடுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இல்லை நம்ம கடந்து வந்து பாதையை வந்து நம்ம பேச முடியுமா, பேச்சாளராக இருக்கிறப்போ இல்லை பட்டிமன்றத்தில் பேசுகிறப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் தான் நம்ம பேச முடியும், ஆனால் இங்கே வாழ்க்கைன்ற பாதையை பற்றி நம்ம பேச முடியுமான்னு சொல்கிறாங்க. அருமையான ஆன்சர் தான். பட்டு நல்லா பேசுகிறாங்க, நல்லா வந்து சான்சஸ் இருக்குது, பிரைட் கேண்டிடேட்டாக தெரியுது. ஆனாலும் ஜூரிஸ் இவர் ஆன் ஹோல்டு போடுறாங்க. அடுத்த 2 கண்டஸ்டன்ஸை வந்து ஒன்றா உள்ளே அனுப்புகிறாங்க. 3ஆக வர்றது வெங்கடேசன், 4ஆக வர்றது சந்திரமதி. இங்கே ராஜு வந்து இவங்களை பார்த்து ஒரே லைனில் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ வந்து இதில் வந்து சந்திரமதி சொல்கிறாங்க, நான் மணிப்பூர்லேருந்து வந்த பெண்ணு, வாழ வந்த பெண்ணு, 35 வருஷம் கழித்து வாழ வந்த பெண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெங்கடேசன்றவர் கொஞ்சம் பில்டப் அதிகமாக கொடுக்குறாரு, வாய்ஸ் அவடால் அதிகமாக பண்ணுறாரு. பக்காவாக வந்து ஜூரிஸ் வந்து சொல்கிறதுக்கெலாம் கவுண்டர் கொடுக்குறாரு. குறிப்பாக சொல்லணுன்னா, நான் 2 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுறேன், எனக்கு கிட்ட வந்து 7 பேர் வேலை பார்க்குறாங்க, நான் வளர்ந்து பிக் பாஸ்க்கே ஸ்பான்சர் பண்ணுவேன்றது வந்து அடித்து விட்றாரு. அதுக்கப்புறம் ராஜு என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறப்போ வந்துட்டு 2 பேரும் பேசுகிறாங்க, ஒரு முடிவுக்கு வரல. அப்புறம் ஃபைனலாக ராஜு குறுக்க பூந்து வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதை ரிமூவ் பண்ணால் நல்லது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்போ வந்து சந்திரமதியை வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுத்து நீங்கள் வெங்கடேசனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ வெங்கடேசன்கிட்ட வந்து அவருடைய வாயை ரிமூவ் பண்ணால் தான் நல்லதுன்ற மாதிரி வந்து சந்திரமதி வந்து ஒரு அருமையான ஒரு பேடை வந்து கொடுக்குறாங்க. அதே நேரம் சந்திரமதி கிட்ட வந்துட்டு கேள்வி கேட்குறப்போ வந்து பிக் பாஸில் நீங்கள் எதை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறப்போ வந்து நான் குக்கிங்கை தான் நான் வந்து பாதுகாக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் சொல்கிறார், நான் வந்து செக்யூரிட்டி ப்ரொடெக்ட் பண்ணணும், பிக் பாஸையே வந்து நான் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வாய்ப்புக்காக என்ன தியாகம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு மாறி கேட்குறப்போ வந்து வெங்கடேசன் என்னுடைய நேரன்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கிறதுனால ஆரி வந்து வெங்கடேசனை வந்து சூஸ் பண்ணுறாரு. இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ வெங்கடேசன் வந்து செலக்டட் ஃபார் வந்து பிக் பாஸ் காமன் மேன். வேரினஸ் வந்துட்டு சந்திரமதி வந்து ஆன் ஹோல்டு, அவங்கள வந்து ஜூரிஸ் வந்து ஹோல்டில் வச்சிடுறாங்க. 5th கண்டஸ்டண்ட்னா உள்ளே வர்றது வந்து ஜார்ஜ் ராஜோவலன். இவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வராரு. இவருடைய வேலை வந்துட்டு காமெடி பண்ணுறது தான், அது பண்ணுறது இவருக்கு ரொம்ப பிடிக்குன்றாரு.
2004லேருந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறதா சொல்கிறாரு. சுந்தராபுரம்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்கிறதாகவும், இவர் காமெடி பண்ணுறதே இவர் ஒய்ஃப் வந்து விரும்புகிறதாகவும் வந்து தெளிவாக சொல்கிறாரு. பிக் பாஸ் போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஆரி கேட்டதுக்கு காமெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏதாவது மனவலியான்னு ஓவியா கரெக்டாக ஒரு பாயிண்ட் பிடிக்கிறப்போ, ஆமாம் எனக்கு வாழ்க்கையில் அவமானம் வசதி கிடையாது, அம்மா தான் வீட்டு வேலை போய் காப்பாற்றினாங்க, எனக்கு போட்ட சட்டையெல்லாம் தாத்தா மாதிரி பெரிய லெவலில் தைச்சி போட்டுருவாங்க 3-4 வருஷம் வர மாதிரி, அதனால வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த மாதிரி வந்து நான் வந்து காமெடியாக நான் மாறினேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டும் பாடுவேன்னு சொல்கிறப்போ வந்து ஓவியா, ராஜு, ஆரி, மாயா அவங்கள பற்றி வந்து பேச சொல்கிறாங்க. பக்காவாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கு ரப்பர் பேண்ட் வந்து முகத்தில் மாட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வர்றது. இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல லாங்குவேஜ் வந்து கோயம்புத்தூர் பாஷை ரொம்ப நல்லா பேசினார். அந்த டோனு எல்லாமே வந்து காமெடிக்கு ஏற்ற டோன் இருந்தது. செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஜூரிஸ் வந்து அவரை வந்து ஹோல்டில் வந்து வைக்கிறாங்க. 6th கண்டஸ்டண்ட்டாக அடுத்து வர்றது வந்து தூத்துக்குடியிலேருந்து ஜேஷன் கௌசி. இவர் வந்து அசோசியேட் டைரக்டராக இருக்கிறாரு. ரேப் அப்பப்போ ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 30 இயர்ஸ் ஆனதாகவும் லிரிக்ஸ் எழுதுறதாகவும் வந்து சொல்கிறாரு. கிக் பாக்ஸ் சாம்பியனாக வந்து இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. நேஷ்னல் லெவல் போனதாகவும் சொல்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் லுக்ஸ் லைக் வந்து ரகுவரன் மாதிரியும் கொஞ்சம் சம் சார்ட் ஆஃப் வந்து சைக்காலஜிக்கல் டிசார்டர் இருக்கிற மாதிரி வந்து அவருடைய பேச்சு பாடி லாங்குவேஜ் காட்டுது. பட் இருந்தாலும் வந்துட்டு இவர் உள்ள நுழையிறப்ப ராஜு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இவர் அசோசியேட் டைரக்டர்னு சொன்னோன்னா, ஓ இவர் நம்ம இனமான்னு சொல்லி அப்புறம் ஜூரிஸ்லாம் கலந்து பேசி இவரை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. 7th கண்டஸ்டண்ட்டாக வந்து அபிநயா வராங்க. 8th கண்டஸ்டண்ட்டாக ஐஸ்வர்யா ராய் வராங்க. இதில் வந்து அபிநயாவை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எடுத்து வந்து சொல்கிறப்போ வந்து பெண்கள் பாதுகாப்பு வந்து பொதுவாக சொல்கிறப்போ வந்து ஓவியா அங்கே கேள்வி கேட்குறாங்க. பப்புக்கு போகிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டிங்களா, பப்புக்கு குறிப்பாக போகிற பெண்களுக்குன்னு கேட்குறப்போ வந்துட்டு அவங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ வந்து ஒரு கிளியராக வந்து அவங்க வந்து பேசலை. அதே நேரம் ஐஸ்வர்யா வந்து கேட்குறப்போ வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அது பெண்கள் பாதுகாப்புன்றதை வந்து மாற்றி நான் வந்து மக்கள் பாதுகாப்புன்ற விஷயத்தில் தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ வந்து ஐஸ்வர்யா ராவ் வந்துட்டு அபிநயாவை பார்த்துட்டு வந்து பேக்குன்றாங்க. அதுக்கு அபிநயா பேக்கு இருக்கிறத வந்து விட வந்து ஃபேக்காக இருக்கிறது வந்து நீ தான் ஃபேக்கு, ஸோ ஃபேக்கு தான் ரொம்ப ரிஸ்க்குன்ற மாதிரி வந்து இவங்களை வந்து நக்கல் நையாண்டி பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறப்போ வந்து ஃபேக்குக்கு பேக்கு வந்து பெட்டர்னு சொல்கிறப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து சரிவர பண்ணாதனால இவங்க 2 பேருமே வந்து ஹோல்டில் ஜூரிஸ் வந்து வச்சிடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரே ரூமில் தங்கியிருக்கிறாங்கன்றது புரியுது. பட் வேறு வேறு ஊருன்றதும் அவங்க பேசுகிறப்ப நமக்கு புரியுது.